السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد. فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العلي العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: الصلاة الخمس والجمعة إلى الجمعة كفارة لما بينهن ما لم تغش القياعير أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا حول ولا قوة إلا بالله العلي العليم. أستغفر الله العلي العليم أستغفر الله العلي العليم أستغفر الله العلي العليم الذي لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், ஷஹதாக்கள், வலிமார்கள், ஷேக்குமார்கள், குதுப்மார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை எப்பொழுது நின்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மா வரையில் ஜும்மாவின் சிறப்பும் தொழுகையும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு என்ற ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளை அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எந்த அளவுக்கு என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூஹு வழங்கப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்தின் தோட்டத்தில் அமர வைத்த நாளும் வெள்ளிக்கிழமை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொர்க்கத்திலிருந்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமை, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பட்டியலை போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், வேதங்கள் வழங்கப்பட்ட பின்னுள்ள சமுதாயமாக நாம் இருந்தாலும் நாளைக்கு மறுமையில் முதலாக சொர்க்கம் செல்லக்கூடிய முதல் சமுதாயம் நம்மதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சனிக்கிழமை நாளை யூதர்கள் பெருநாளாக கொண்டாடினார்கள். ஞாயிற்றுக்கிழமை நாளை கிறிஸ்தவர்கள் பெருநாளாக கொண்டாடினார்கள். அப்ப இஸ்லாமிய நபர்களுக்கு என்ற ஒரு நாள் என்பது தேவை. அந்த நாள் எந்த நாள் என்பதை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சனிக்கிழமைக்கு முன்னால் உள்ள ஒரு நாளை வெள்ளிக்கிழமை நாம் எடுத்துக்கொள்ளுவோம், அந்த நாளிலே மக்களை ஒன்று கூட்டுவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு இன்ற வரையும் எல்லா நபர்களும் வெள்ளிக்கிழமை என்றால் எல்லா நபர்களும் ஒன்று கூடுகிறார்கள்.
ஒன்று கூடி அந்த ஒன்று கூடக்கூடிய அந்த இடத்தில் நம்முடைய அன்பையும் பாசத்தையும் நம்ம எல்லாம் பரிமாறிக் கொள்ளுகிறோம். அறியாதவர்களுக்கு சலாம் சொல்லுகிறோம், அறிந்தவர்களுக்கு சலாம் சொல்லி கையை கொடுத்து முத்தம் கொடுத்து முசாபா செய்கிறோம். வெள்ளிக்கிழமை என்பது எல்லோருடைய அன்பையும் எல்லா நபர்களையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைவார்கள், ரொம்பவும் சந்தோஷம் அடைவார்கள். சொல்றாங்க, ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை முடிந்தவுடன், எப்படி ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் ஒரு வயதான ஒரு மூதாட்டி கீரை தண்டு இருக்கல்லவா, கீரை தண்டை சமைத்து கோதுமை மாவோடு சேர்த்து குழைத்து ஒரு விதமான ஒரு உணவை எங்களுக்கு கொண்டு வருவார்கள். அதை நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் அதை வாங்குவோம். ஜும்மா தொழுகை முடிந்தவுடன் அந்த உணவுக்காக நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருப்போம். ஏன் தெரியுமா? அந்த மூதாட்டி வெள்ளிக்கிழமை மட்டும் அந்த அம்மா வருவாங்க. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அந்த அம்மா அந்த உணவை சமைத்து கொண்டு மதீனாவுடைய வீதியில மஸ்ஜித் நபவி வெளியில உட்கார்ந்து வியாபாரம் செய்வாங்க. அப்ப ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் எங்களுக்கு ஒரு பெருநாளை போல ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்படுத்தும் என்று ஸஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப ஏழைகளின் பெருநாள் என்று நபி அவர்கள் சொல்வார்கள். வெள்ளிக்கிழமை இரண்டு ஈதில் பெருநாளுடைய சிறந்த ஒரு நாள் என்றால் அது வெள்ளிக்கிழமை என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் தஹஜ்ஜுதிலேயே பள்ளிவாசல்ல இடம் பத்தாது. தஹஜ்ஜுடைய நேரம், தஹஜ்ஜுடைய நேரத்திலேயே குளித்து விட்டு நறுமணம் பூசி விட்டு பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். பள்ளிவாசல் நிரப்பமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை என்றாலே பள்ளிவாசல் ரொம்ப நிரப்பமாக இருக்கும். யாரும் எழுதி போக மாட்டாங்க. தன்னுடைய சொந்த தேவைக்கு மட்டும்தான் அந்த இடத்தை விட்டு நகருவாங்க. எந்த அளவுக்கு என்றாலும் சில சஹாபாக்கள் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் நாங்கள் வாங்க சொல்வதற்கு முன்னாடி அல்ல, சுபுஹுடைய நேரத்தில் பள்ளிவாசல் அமர்ந்து விடுவோம். பள்ளிவாசல் அமர்ந்து விட்டு ஹைருல்லா தூக்கம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த தூக்கம் வரைக்கும் நாங்கள் பள்ளிவாசல தூங்குவோம். பெரிய ஒரு தூக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த சுன்னத்தான ஒரு தூக்கத்தை நாங்க மஸ்ஜித் நபவியில பள்ளிவாசல் நாங்க அமர்ந்து தூங்குவோம். ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லிடுவாங்க. பாங்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அஸ்ருடைய நேரம் வரும்போதுதான் அவர்கள் காலை உணவை நாங்கள் உண்ணுவோம் என்று சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த அளவுக்கு ஜும்மாவுடைய நாளுக்கு சஹாபாக்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த ஜும்மாவுடைய நாளை கண்ணியப்படுத்தினார்கள். அந்த ஜும்மாவுடைய நாள்ல தான் சில நேரம் ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்தில் துவாக்கள் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். திக்ருல்லாஹில் ஜும்ஆ, அந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம அதிகமா திக்ரு செய்கிறது. சஹாபாக்கள் நான் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த ஜும்ஆவுடைய நாளில் வெள்ளிக்கிழமை அந்த ஒரு துவா ஒன்று ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் ஒன்று இருக்குது அல்லவா, அந்த நேரத்தை நீங்க சொல்லிட்டாங்கன்னு அப்படின்னு சில சஹாபாக்கள் கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வியாழக்கிழமை வெள்ளி இரவு மகரிப்பில் இருந்து வெள்ளிக்கிழமை மகரிப்பு வரைக்கும் என்று சொன்னார்கள். மறுபடியும் சில சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அதை விட குறுகிய நேரம் என்ன? வெள்ளிக்கிழமை சுபுஹுல இருந்து அன்று மாலை மகரிப் வரைக்கும் என்று சொன்னார்கள். மறுபடியும் சில சஹாபி ரொம்ப நெருக்கமான உள்ளவர்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த நேரம் என்ன நேரம்? அந்த நேரத்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தை மட்டும்தான் மக்கள் பயன்படுத்துவார்கள், மீது அமலுடைய விஷயத்தில் மக்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்று நபி அவர்கள் மறுத்து விட்டார்கள். மறுபடியும் சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்ட்டாங்க. ஒரு இமாம் குதுபாவிலே ஏறி ஒரு செகண்ட் அமர்ந்திருக்கும் போதுதான் உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்ன உடனே சில சஹாபாக்கெல்லாம் தஹஜ்ஜுடைய நேரத்திலாம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துருப்பாங்க.
ஒரு இமாம் குதுபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த இமாம் இரண்டாவது குதுபாவுக்கு முதல் குதுபாவில் அமர்ந்து இரண்டாவது குதுபாவுக்கு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நேரம் தான் துவாக்கள் அங்கீகரிக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் யார் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் அவர்கள் வெள்ளிக்கிழமை மிம்பர் படியில் ஏறிவிட்டால் மலக்குமார்கள் ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களை வருகை பதிவேடில் எழுதி கொண்டு இருந்தவர்கள் இமாம் அவர்கள் மிம்பரில் ஏறும்போது அந்த மலக்குமார்கள் பதிவு வேடுகளை மூடி விடுவார்கள். ஜும்மாவுடைய நாள் என்பது எல்லா நாட்களை விட ஒரு சிறந்த நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அந்த வெள்ளிக்கிழமை அன்று யார் சூரத்துல் கஹ்ஃப் சூராவை யார் அதிகமாக ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு எண்ணில் அடங்காத ரிஸ்குகளை அல்லாஹ் வழங்குவான் என்று அதிபர் சொல்றாங்க. தஜ்ஜாலுடைய பாதுகாப்பு கிடைக்கிறது. வறுமையிலிருந்து அல்லாஹ் அவர்களை நீக்குகிறான். அவர்கள் கஹ்ஃப் சூராவை ஓதி அல்லாஹ் இடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் மறுப்பது இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சொல்லிவிட்டு மறுபடி சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை அன்று என் மீது யார் அதிகமாக ஸலவாத்து சொல்லுகிறார்கள், வெள்ளிக்கிழமை அஸ்ர் தொழுகைக்கு பின்னாடி 40 முறை யார் ஒருவர் ஸலவாத்து ஓதுகிறார்களோ 40 வருடம் பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்றாங்க, ஸலவாத் என்பது நிறைய இருக்கிறது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம. இந்த ஸலவாத்தை யார் அதிகமாக ஓதுகிறார்களோ, இந்த ஸலவாத்தை யார் அதிகமாக ஓதுகிறார்களோ நாளைக்கு மறுமையில் எந்த விதமான தடங்கள் இல்லாமல் என் கூட சொர்க்கத்தில் இருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது வெள்ளிக்கிழமை. அப்ப வெள்ளிக்கிழமை என்பது ஒரு ஜும்மாவுடைய நாள் என்பது ஒரு பெருநாள். 2 பெருநாட்களை விட ஜும்மாவுடைய பெருநாள் என்பது சிறப்புக்குரிய நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப அந்த ஜும்மாவுடைய நாளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த ஜும்மாவுடைய நாளுக்கு யார் வாங்க சொல்லி முடித்தவுடன் முதல்ல யார் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக வரக்கூடியவர்களுக்கு மாடை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை வழங்கப்படுகிறது. மூன்றாவது முறையாக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆடு அறுத்த குர்பானி கொடுத்த நன்மை வழங்கப்படுகிறது. நாலாவதாக சொல்கிறார்கள், ஒரு கோழையை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மை வழங்கப்படுகிறது. ஐந்தாவதாக ஒரு முட்டையை தர்மம் செய்த நன்மை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்பதாக இப்படியாக ஜும்மாவுடைய நாளை ஏகப்பட்ட சிறப்புகள் இருந்து கொண்டு இருக்கிறார். நிறைய நபர்கள் நம்ம ஊர்ல நிறைய பேர் ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்குலாம் போயிருப்போம். அங்க போனா தெரியும் அவங்களோட நிலவரம். வெள்ளிக்கிழமை வந்தாங்க, நிலவரம் என்னன்னு தெரியும். நம்மளுக்கு உட்கார இடம் கிடைக்காது, ரோட்ல இருந்து தொழுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகாலை நேரத்திலேயே பள்ளிவாசல் ஃபுல்லாகிவிடும். தவஜத்துடைய நேரத்தில் இருந்து சுபுகுல இருந்து மக்கள் சாரசாரியா வந்து விடுவார்கள். உள்ள வந்து உட்கார இடம் கிடைக்காது. ஏன் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை என்பதனால் மக்கள் பெருநாளை போல அந்த நாளை கொண்டாடி ஏழைகளுக்கு உணவு கொடுப்பார்கள். ஏழைகள் பெருநாள் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸலாத்துல் ஹம்ஸு வல் ஜும்அத்து இலல் ஜும்அத்து கஃபாரா. ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரைக்கும் நிகழக்கூடிய பாவத்துக்கு பரிகாரம் என்று சொன்னார்கள். ஒரு ஜும்மாவில் இருந்து மறு ஜும்மா வரை தொழுகை வரைக்கும் நம்முடைய பாவத்துக்கு ஒரு பரிகாரம். லிமா பைனகுன்ன மாலம் தக்ஷி கயாயிரி. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு பரிகாரம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒரு இன்னைக்கு ஜும்மா தொழுதுருக்கோம் அப்படின்னா இந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த வாரம் வரக்கூடிய ஜும்மா வரைக்கும் இடப்பட்ட அந்த நாட்களில் நாம் செஞ்ச பாவத்துக்கு ஒரு பரிகாரம். அப்போ இந்த ஜும்மாவை கரெக்டாக தொழுதுட்டோம்.
அடுத்த வாரம் ஜும்மாவை கரெக்டாக தொழுதுட்டோம் அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்வான், 2 ஜும்மாவுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருந்தான். அப்ப 2 ஜும்மாவும் நம்மளுக்கு ஒரு பரிகாரமா வந்து நிற்கிறது. அதே போலத்தான் தொழுகை. நம்ம சுபுகு தொழுதால் சுபுகு தொழுகையில் இருந்து லொஹர் தொழுகை வரைக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஒரு பரிகாரம். அப்ப லொஹர் தொழுதால் லொஹரில் இருந்து அசர் வரைக்கும், அசர் தொழுதால் அசரிலிருந்து மகரிப் வரைக்கும், மகரிப் தொழுதால் இஷா வரைக்கும், இஷா தொழுதால் சுபுகு வரைக்கும். இப்படியாக ஒவ்வொரு தொழுகையும் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் ஜும்மாவுடைய தொழுகையை மட்டும் நாம் நிறைவேற்றக்கூடாது, ஐவேளை தொழுகையும் நாம் சரியான முறையில் தொழுதாக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு ஜும்மாவுடைய நாளை வீணாக்காமல் ஒவ்வொரு ஜும்மாவுடைய தொழுகையை யார் கண்ணியப்படுத்தினார்களோ அவர்கள் எடுத்து வச்சும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்றாங்க, ஒரு ஆண்டினுடைய கூலி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது, ஒரு ஆண்டு நோன்பு வைத்த கூலி அவர்களுக்கு வழங்கப்படுது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஜும்மாவுடைய தொழுகைக்கு அவ்வளவு ஒரு கண்ணியமும் அவ்வளவு ஒரு சிறப்பும் இருந்து கொண்டு இருக்கிறது. வெள்ளிக்கிழமை தொழுதா மட்டும் போதும் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. அப்படி இருந்தா அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பாங்களா, நீங்க ஜும்மா தொழுகைக்கு மட்டும் வாங்க, மீது 5 வக்துலாம் நீங்க தொழுக வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய நபர்கள் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் ஐவேளை தொழுகையாளிகளை தவிர 5 நேரம் தொழுகக்கூடியவர்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னு சொன்னாலே அவங்களுடைய நிலைமைகள்லாம் மாறிடும். அது வெள்ளிக்கிழமை நம்ம என்ன செய்தா, நம்ம நல்லா குளிக்கணும், நறுமணம் பூசணும், சீக்கிரம் பள்ளிவாசலுக்கு போகணும், நீண்ட நேரம் இருக்கணும் பள்ளிவாசல்ல என்ற ஆசைகள்லாம் இருக்கும். சில நபர்களுக்கு எப்போது ஜும்மா முடியும், எப்போது சீக்கிரமான எந்திரிச்சு போகலாம் என்று சிலரும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ ஜும்மாவுடைய நாள் என்பது ரஹமத்துடைய மலக்குமார்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தருகிறார்கள். ரஹமத்துடைய மலக்குமார்கள் ஜும்மாவுடைய நாள் அன்று ரஹமத்துடைய மலக்குமார்கள் பள்ளிக்கு வருகை தருகிறார்கள். ஜும்மாவுக்கு யார் யாரெல்லாம் வந்தா அல்ல நாளைக்கு மறுமையில மலக்குமார்கள் அந்த பதிவேடை கொடுக்கும் போது அந்த பதிவேடை பார்த்து அல்ல அவருடைய கண்ணீர் அல்ல உயர்த்துவோம். அதே மாதிரி நம்முடைய கண்ணீர் அல்ல உயர்த்துவானாங்க. அப்போ நாம என்ன செய்யக்கூடாது, வாரத்தில் ஒரு முறை ஜும்மா நாளா இருந்தாலும் அந்த நாளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த ஜும்மாவுடைய நாள்ல நல்லா குளிக்கணும், நல்ல ஆடைகள் அணியணும். யான் தெரியுமா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல ஆடைய புத்தாடை அணிங்க அப்படின்னு. ஒரு மையத்தா இருந்தாலும் கபருக்கு கொண்டு போகும்போது புத்தாடை அணிதான் கொண்டு போறாங்க. ஒரு மையத்தை கஃனிட்டு செய்யும் போது புத்த ஆடை, பழைய ஆடை யாரும் ஒருத்தர் போடுறாங்களா? இல்ல, புதிய ஆடைத்தான் உடிச்சு கபருல கொண்டு வைக்கிறாங்க. அதே மாதிரித்தான் இந்த உலகம் அழியும் போகும்போது வெள்ளிக்கிழமை நாளுதான் இந்த உலகம் அழியும். கியாமத்து நாள் வரும். அந்த கியாமத்து நாள் வரக்கூடிய நாளும் இந்த உலகம் அழிக்கப்படக்கூடிய நாளும் யௌமுல் ஜும்ஆ என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நாளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், நல்ல ஆடைகளை உடுத்துங்கள், நறுமணம் பூசுங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள். அப்ப இப்படியாக அந்த ஜும்மாவுடைய நாளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லா நபர்களும் சிறப்புக்குரிய நாளாக ஒவ்வொரு நாளை எடுத்துக்கொண்டு பெருநாளை போல கொண்டாடுகிறார்கள். அப்படி இருக்க ஒரு சமயத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், தோழர்களே, நம்மளுக்கென்ற ஒரு நாள் தேவை, நம்மளுக்கென்ற ஒரு நாள் ஒன்று தேவை. அந்த நாள்ல தான் எல்லா நபர்களையும் ஒன்று கூட்ட முடியும், நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும், நல்லதை பரிமாற முடியும், கெட்டதை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு நேர்வழி காட்டலாம். அதனால் என்ன நாளை நாம் தேர்வு செய்யலாம் என்று எல்லா சஹாபாக்களை ஒன்று கூட்டி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கும் போது அப்போது சொன்னார்கள், சனிக்கிழமை என்பதை
யூதர்கள் பெருநாளாக கொண்டாடுகிறார்கள், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் பெருநாளாக கொண்டாடுகிறார்கள். அப்போ நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும்? அல் அருபா, சனிக்கிழமைக்கு முன்னால் உள்ள நாளை, சனிக்கிழமைக்கு முன்னால் உள்ள நாளை இந்த வெள்ளிக்கிழமை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சஹாபாக்கள் முன் சொல்லும் போது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப அதை ஏற்றுக்கொண்டு அந்த வெள்ளிக்கிழமை நாளை மக்களுக்கு பிரசங்கம் செய்தார்கள். அந்த வெள்ளிக்கிழமையை அத்தனை சஹாபாக்களும் கண்ணியப்படுத்தினார். வீணான பேச்சுக்கள் அல்ல. வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் ஒவ்வொரு நபர்களும் கண்ணீரோடு இருப்பார்கள். சஹாபாக்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு, ஏன் தெரியுமா? வெள்ளிக்கிழமை தான் இந்த உலகம் என்பது அழியக்கூடிய ஒரு நாள். கியாமத் நாள் வரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை தான். சூறு ஊதப்படக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை தான். எந்த நேரம் என்று தெரியாது. அதனால தான் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு அதிகாலை முதல் மாலை வரைக்கும் தன்னுடைய வாயில பச்சை தண்ணி கூட படாமல் பசியோடு கடந்து அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் செய்வார்கள். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இந்த உலகத்தை நீ அழைக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை என்றால் அதற்கு முன்னாடி என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, எங்களுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையை ஆக்குவாயா என்று ஒவ்வொரு சஹாபாக்களும் அந்த ஜும்மாவுடைய நாளை கதறி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் இமாம் அவர்கள் குத்துபாவெல்லாம் ஓதி அவர் எப்போது முடிப்பாரோ அப்போதான் சில பேர் பள்ளியாசலுக்கு உள்ள வருவாங்க. சலாம் கொடுத்த உடனே முதல் சலாம் கொடுக்குறாங்க இல்லையோ, அவங்க ரெண்டாவது சலாம் கொடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாங்க வெளியே. அப்போ இந்த மாதிரி ஜும்மாக்களை புறக்கணிக்கும் போது அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? நம்மளையும் புறக்கணிப்பான். ஜும்மாவுடைய நாளை, கண்ணியமான அந்த நாளை புறக்கணிக்கும் போது அல்லாஹ் நம்மளையும் புறக்கணிப்பான். அந்த ஜும்மாவுடைய நாளை நாம் கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. என்ன பழக்கம் அப்படின்னா, தொழுகைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிரசங்கம் செய்வாங்க. நம்ம ஜும்மா தொழுகிறோம் அல்லவா, தொழுகைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குதுபான ஓதி தொழுகைலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மக்கள் மத்தியில பயான் செய்வாங்க ரசூலுல்லாஹ். அப்படி இருந்த ஒரு சமயத்தில் மஸ்ஜித் நபவியில நிறைய சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டு இருந்தார்கள். யமன் நாட்டில் இருந்து வியாபாரிகள் வந்தார்கள். வியாபாரம் செய்வதற்காக வேண்டி வந்தவர்கள் மதீனாவில் தப்த் அடித்துக் கொண்டு வருகிறார்கள். யார் முதலாக வியாபாரத்துக்கு வருகிறார்களோ, யார் ஜாமான்களை வாங்குகிறார்களோ, உணவுப் பொருட்களை யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பொருள் இனம் என்று சொன்னார்கள். நீ கடையில் ஒரு பொருள் வரனா ஒரு பொண்ணு இலவசம், ஒரு பொருள் இலவசம் அப்படிங்காங்கல்ல, அதே மாதிரி அன்றைய காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்துச்சு. மதீனா வாசிகள்லாம் தொழுகை முடிஞ்ச உடனே செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் நிகழ்ச்சிக்கிட்டு சில சஹாபாக்கள்லாம் வெளியே ஓடிட்டாங்க. சில சஹாபாக்கள்லாம் எழுச்சி வெளியே ஓடி வியாபாரத்தின் மீது அதிகமாக என்ன செஞ்சிட்டாங்க, கவனம் செலுத்திட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படியில இறங்கி மக்கள் மத்தியில பிரசங்கம் செய்ய வந்து பார்த்தா வெறும் 12 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. 40க்கு மேற்பட்ட இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அந்த வியாபாரத்தின் மீது அதிகம் ஆசை கொண்டு வெளியே போயிட்டாங்க. 12 நபர்கள் மட்டும்தான் பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 12 நபர்களும் சேர்ந்து அந்த வியாபாரத்துக்கு போனாங்க அப்படின்னா அந்த இடம் நரகத்தோட இடம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் 12 நபர்களை கொண்டு அல்லாஹ் அந்த நரகத்தை பாதுகாத்தான் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால தான் அல்லாஹ் திருமறையில் சொல்வான் அல்லவா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைஅ. ஈமான் கொண்டவர்களே, ஜும்மாவுடைய தொழுகைக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் நீங்கள் விரைந்து வாருங்கள். நீங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வியாபாரத்தை விட்டுட்டு நீங்கள் வாருங்க அப்படின்னு அல்லாஹ். சில 2-3 வாரங்களுக்கு முன்னாடி உண்மையா நடந்த ஒரு சம்பவம் சேலத்தில் ஆத்தூர் சேலத்தில் நடந்த ஒரு சம்பவம். வெள்ளிக்கிழமை அன்று என்ன அப்படின்னா, வர்த்தக சங்கத்தின் சார்பாக மாற்று மத சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை வந்தா அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா, முஸ்லீமுடைய கடைகளுக்கு போறாங்க. முஸ்லீமுடைய கடைகளுக்கு போய் சொல்றாங்க, மணி 12 மணி ஆக போகுது, கடையை சாத்துங்க.
அப்போ ஜும்மாவுடைய ஒரு நாளுடைய சிறப்பை அவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் எனக்கு யூடியூப்ல அந்த வாட்ஸ்அப்ல எனக்கு வந்த ஒரு செய்தி நண்பர்கள் மூலியமா. அப்போ சேலத்துல மாற்று மத சகோதரர்கள் முதற்கொண்டு என்ன செய்யறாங்க, வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் 12 மணிக்கு நீ கடையை அடைங்க, நீங்க தொழுகைக்கு போங்க, நாங்க பார்த்துக்கிறோம் என்று சொல்லி வர்த்தக சங்கத்தின் சார்பாக 12 மணிக்கு அவர்களையும் அனுப்பிவிட்டு அவர்களும் கடை அடைத்து விட்டார்கள். அப்ப அந்த அளவுக்கு ஜும்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்ப நம்ம என்ன செய்யணும், ஜும்மாவுடைய நாள்ல நம்மளும் அதை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜும்மாவுடைய நாள் என்பது சாதாரணமான நாள் அல்ல. அந்த நாளில் தான் ஏகப்பட்ட சிறப்புகளும் நன்மைகளும் அடங்கி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய நாள் வந்துவிட்டால் அவர்கள் அழுது கொண்டு இருப்பார்கள். ஜும்மாவுடைய நாள மக்களுக்காக வேண்டி அதிகமாக துஆ செய்வார்கள். எல்லா மக்களுக்காக வேண்டி துஆ செய்வார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் தனக்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி அந்த ஜும்மாவுடைய நாளை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டுதான் இருந்தார்கள் சஹாபாக்கள். ஆனா இன்னைக்கு நம்மகிட்ட அந்த ஜும்மாவுடைய நாள் என்பது அடையாளம் இல்லாமல் ஆகிவிட்டது. அந்த ஜும்மாவுடைய நாள் என்பது அடையாளம் இல்லாமல் ஆகிவிட்டது. ரொம்பவும் கவலைப்படணும். தொழுகையோட விஷயத்துல ரொம்பவும் பேணுதலாக இருக்கணும். இன்னைக்கு ஜும்மாவுடைய தொழுகையா இருந்தாலும் சரி, அசருடைய மகரிபு சாதாரணமான ஒரு தொழுகையா இருந்தாலும் சரி, எல்லாத்திலையும் நபர்கள் ஒரு பொடுபோக்காக இருந்து கொண்டு இருக்கிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா குன்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலு wujuhakum, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தொழுகைக்கு முன்னாடி உங்களுடைய முகம் கை காலை கழுவிக் கொள்ளுங்கள். சில நபர்களுக்கு ஒழு செய்ய வரை இன்று வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. பள்ளிவாசலுக்கு தொழுகை வராங்க, ஒழு செய்யறாங்க, முதல்ல எது கழுகணும், ரெண்டாவது எது கழுகணும் என்று கூட தெரிய மாட்டேங்குது. வேகமா வர்றாங்க, தண்ணியை திறக்கிறாங்க, என்னமோ வயலுக்கு தண்ணி பாய்ச்சுற மாதிரி மூஞ்சில 2 அடி, யானைக்கு தண்ணி பாய்ச்சுற யானை மூத்துல இருந்து அடிக்க மாட்டேன் அதே மாதிரி 2 அடி தப்பு தப்புன்னு அடிச்சுட்டு அப்படி வர சவுண்ட் இங்க வரையும் கேட்கு. அப்போ தொழுகைக்கு முன்னாடி ஒழு என்பது அவசியம். அந்த ஒழு சரியா அங்கிருந்தா நம்முடைய தொழுகை என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். ஒழு சரியில்லை என்றால் அந்த ஒழுவை நரகத்துக்கு கொண்டு போய்விடும் என்று சொன்னார்கள் நபி அவர்கள். அப்போ நம்ம ஒழு செய்யும் போது ரொம்ப கவனமாக ஒழு செய்யணும். முதல்ல என்ன செய்யணும், கையை கழுவணும், ரெண்டாவது வாயை பொழிக்கணும், மூக்குக்கு நாட்டுக்கு தண்ணி செலுத்தணும், மூணாவது முகத்தை கழுவணும், வலது கையை 3 முறை கழுவணும், இடது கையை 3 முறை கழுவணும், நல்லா மசாஜ் செய்யணும், கரண்டை வரைக்கும் மேலே காலை 3 வரை நல்லா தேய்ச்சி கழுவணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒட்டகத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தொழுகையோட நேரம் வந்துவிட்டது. அந்த தொழுகையோட நேரம் வரும்போது சில சஹாபாக்கள் எல்லாரும் இறங்கிட்டாங்க. இறங்கி சில நபர்கள் ஒழு செய்யறதை பார்த்து ரசூலுல்லாஹ் கண்டித்தார்கள். என்ன நீங்க ஒழு செய்றீங்க, கரண்டை காலம் மட்டும் முதல்ல கழுவி அரைகுறையா கழுவுறீங்க, இது என்பது ஒழுவா? ஒழு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். நீங்க ஒழு சரியா செய்யாவிட்டால் அந்த ஒழுவை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்து சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒழுவுல நம்ம ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ஒரு ஆளுக்கு குளிப்பு கடமையாயிருச்சா கூட அந்த குளிப்பு கடமையான அந்த ஒழு என்பது ரொம்ப கவனமா இருக்கணும். சில நபர்கள் குளிப்பு கடமையாயிருச்சுன்னா அப்படியே போய் குளிச்சிருவாங்க, அது முறை குளிப்பு கூடாது. ஒரு ஆளுக்கு குளிப்பு கடமையாயிருச்சு அப்படின்னா குளிப்பு கடமையாகி குளிச்சதுக்கு அப்புறம் தான் முடி வெட்டணும், அதுக்கு முன்னாடி சரி பண்ணிடுவாங்க, அது தப்பு. நீங்க அன்னைக்கு ஃபுல்லா நீங்க எந்த அமல் செய்தாலும், நீங்க தொழுதாலும், குர்ஆன் ஓதுனாலும், ஜக்காத் கொடுத்தாலும், ஹஜ் செய்தாலும் எந்த பாவமும் ஒண்ணும் கிடைக்காது. அப்போ குளிப்பு கடமையானாலும் முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அசுத்தங்கள் எங்கெங்க பட்டிருக்கு முதல் அதை கழுகணும். அதுக்கப்புறம் ஒழு செய்கிறே போல ஒழு செய்ய வேண்டும். ஆனா ஒழு அது நான் தொண்டை வரைக்கும் நல்லா கரகரா செய்யணும், மூக்குக்கு நல்லா தண்ணி செலுத்தணும். மசகு மட்டும் செய்யக்கூடாது. மசகு மட்டும் செய்யாம சாதாரண போல நல்லா குளிக்கணும். காது வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றணும், உள்ள படணும் தண்ணி, அப்போதான் குளிப்பு கூடும். அப்போ ஒழு தொழுகைக்காக வேண்டி நம்ம ஒழு செய்யறோம் அப்படின்னா
அந்த ஒழு என்பது சரியாக இருக்கும். சில நபர்கள் டக்குன்னு கையை உடனே மூஞ்சி கழுவுறாங்க. அப்ப அது தொழுகை கூடாது, ஒழுவும் கூடாது, தொழுகையும் கூடாது. இந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்கள் ஒழு செய்யும் போது பக்கத்தில் இருப்பாங்க. ஒரு சஹாபி வேகமா வந்தாங்க, ஒழு செஞ்சாங்க, தொழுதாங்க, சலாம் செஞ்சாங்க, சல்லிகாலா நீங்க தொழுகல, மறுபடியும் ஒழு செய்யுங்க அப்படின்ட்டாங்க. மறுபடியும் அவங்க என்ன செஞ்சாங்க, ஒழு செஞ்சு மறுபடியும் தொழுதாங்க. அப்பவும் நீங்க சரியில்லை அப்படின்ட்டாங்க. சொன்னாங்க, யார சொல்லலாம், எனக்கு நீங்க எப்படி ஒழு செய்யணும், எப்படி தொழுகணும் நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வயசுக்கு மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, சின்னவர்களாக இருந்தாலும் சரி வெட்கப்பட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வெட்கப்படுறோம். இதெல்லாம் போய் கேட்கணுமா? வயசுல கம்மியானவராக இருந்தாலும் சரி, மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு உழுவுடைய விஷயம் தவறாக இருந்தாலும், ஒரு சிறுநீர் கழிப்பது எப்படி கழுகணும் என்பதாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் கழுகணும், இப்படித்தான் சுத்தம் செய்யணும், இப்படி சுத்தமா இருந்தா தான் உங்களுடைய தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் வெட்கப்படுறோம். அந்த வெட்கப்பட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம அதிகமா தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகைக்காக வேண்டி அந்த ஒழுவுடைய விஷயத்தை ரொம்ப பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. அப்போ ஜும்மாவுடைய நாள் வந்தால் நல்லா குளிச்சு நறுமணம் பூசி நல்ல ஆடைகள் அணிந்து தொழுகைக்கு வரணும். அப்ப சாதாரண பக்தர்களுக்கு தொழுகைக்கு வரும்போது நம்முடைய ஒழு என்பது பரிபூர்ணமாக ஒழுவாக இருக்க வேண்டும். அந்த ஒழுவுதான் அவருடைய பாவத்தை அழிக்கக்கூடியது. நம்ம ஒழு செய்யறோம் அல்லவா, அந்த ஒழு செய்யக்கூடிய நம்முடைய வாயில இருந்து, மூக்கில் இருந்து, மூஞ்சில இருந்து, கைகள் இருந்து, கால்கள் இருந்து தண்ணீர் வடியுது பார்த்தீங்களா, அந்த வடியக்கூடிய தண்ணீர் தான் நம்முடைய பாவம் அப்படியே கரைந்து ஓடுது. அப்போ ஒழுவினால் ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, ஒரு ஒழுவினால் அவனுடைய அந்தஸ்தும் உயரப்படுகிறது, ஒரு ஒழுவினால் அவன் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நாளைக்கு மறுமை நபருடைய கைகால் முகமுகள் பிரகாசமாக இருக்கும். அது யார் என்று கேட்பார்கள். அல்லாஹ் சொல்வா, இவர்கள் தான் என்னுடைய தொழுகைக்காக வேண்டி, என்னை வணங்குவதற்காக வேண்டி அவர்கள் பரிபூர்ணமாக ஒளி செய்தவர்கள். பிரகாசமாக இருக்கும் கைகால்லாம். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, பிலாலே சுருக்கத்தில் உங்களுடைய செருப்புடைய சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னாங்க. இன்னைக்கு என்ன அமல் செய்றீங்க? ஒரு அமல் செய்ய யாரும் சொல்லலாம், நான் என்ன அமல் செய்ய போறேன் சொல்றாங்க சார். சொல்றாங்க பிலால் ரலியல்லாஹு தஆலா, என்கிட்ட ஒரு பழக்கம் ஒண்ணு யார் சொல்லலாம், ஒழு முறிஞ்சிருச்சுன்னா நான் மறுபடியும் ஒழு செஞ்சிருவேன். அப்போ ஒரு ஒழுவினால் பிலால் ரலியல்லாஹு தஆலா சொர்க்கத்தை அடைந்தார்கள் என்றால், அப்போ நம்ம என்ன செய்யலாம், அதே மாதிரி சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னா அந்த ஒழு என்பது பரிபூர்ணமாக இருந்தால் அந்த ஒழுவை கொண்டு தொழுகையை கொண்டு நாம் என்ன செய்யலாம், பிலாலை கூட சொர்க்கத்தை அடையலாம். அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியா ஜும்மாவுடைய நாட்களிலும் சாதாரண ஒழு செய்ய நாட்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். தொழுகைக்கு வாரம் எப்படி தொழுகணும். இன்னைக்கு நிறைய நபர்கள் 2வது ரக்காயத்துல வந்துட்டு நிக்கிறாங்க, சஜிதாலவா ருக்குல இந்த அத்தஹியாத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கடைசியா தொழுகும் போது என்ன செய்யறாங்க தெரியுமா, அப்படி சலாம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நிறைய நபர்கள் தொழுகையோடைய விஷயத்தில் ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறாங்க. நிதானமா நிறுத்தி நிதானமா தொழுகணும், ருக்கு சரியா செய்யணும். சில நபர்கள்லாம் சஜிதா ருக்கு செய்யும்போது கையிலே மேலைக்கு தூக்குறது முட்டுக்கால் வரை. அப்போ சஜிதா செய்யும் போது நம்முடைய 2 கால்களும் ஒட்டி இருக்கணும், அப்பதான் தொழுகை கூடும். நம்முடைய கை நம்முடைய கம்கட்டு 2 வரையும் தெரியணும். சஜிதா கரெக்டா செய்யணும், ருக்கு என்பது கரெக்டா இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்முடைய தொழுகை என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். ஜும்மாவுடைய நாட்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தொழுகைகளையும் நம்ம கவனமாக இருக்கணும். ரொம்பவும் ஜும்மாவுடைய நாளுக்கும் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொழுகையோட விஷயத்திலும் சரி, ஒழுவோட விஷயத்திலும் சரி, யார் ரொம்பவும் பேணுதலாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால தான் வஅன்னல் மஸ்ஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது, அந்த பள்ளிவாசல்ல அல்லாஹ் மட்டும் நீங்க அழைங்க அப்படிங்க. அல்லாஹ் பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது,
அந்த பள்ளிவாசல் அல்லாஹ் மட்டும் நீங்க அழைங்க, நீங்க வேற யாரையும் அழைக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பள்ளிவாசல் அல்லாஹுக்கு மட்டும் உரியது, நம்ம அல்லாட்ட மட்டும் தான் நம்ம கேட்கணும், வேற யார்ட்டும் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அல்லாட்ட அழுது கேளுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவோட நாள் வந்துவிட்டால் அல்லாட்ட தொழுது அல்லாட்ட அழுது கேளுங்க. நீங்க எதை கேட்டா அல்லாஹ் கொடுப்பது மறுப்பதில்லை, நீங்க எதை கேட்டா அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். சில சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யார சொல்லலாம், ஜும்மா தொழுகைக்கு முடிந்து அல்லாட்ட தனிப்பட்ட முறையில் தொழுகை கேட்கலாமா என்று சில சஹாபாக்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. ஜும்மாவுடைய தொழுகை முடிந்தாலும் ஜும்மாவுடைய தொழுகை முடிந்து நான் வீட்டுக்கு செல்லுவேன், வீட்டுக்கு சென்று 2 ரக்காயத்தை நஃபீல் தொழுது நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்வேன். இது என்னுடைய வழிமுறை, என்னுடைய பழக்கம் என்று சொன்னார்கள். இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, கடைபிடிங்க. அல்லாஹ் வந்து உங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், நீங்க எதை கேட்டால் அல்லாஹ் மறக்க மாட்டான் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஜும்மாவுடைய நாள் என்பது அவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். அதை மட்டும் இல்லாமல் தொழுகையை நாம் சரியான முறையில் தொழுதாக வேண்டும். ஒருவர் ஜும்மா தொழுகைக்கு வராரு, ஒரு ஆசை இருக்கும், இந்த ஜும்மாவில் இருந்து நம்முடைய தொழுகை அப்படி நம்முடைய ஆயுள் காலம் வரைக்கும் கண்டுனியா நம்ம கரெக்டாக தொழுவோம். சில பேருக்கு அப்படி சிலவங்க இருக்கிறாங்க. சில பேருக்கு பெருநாள் இருந்து ஒரு லிஸ்ட் போடுவாங்க, இந்த பெருநாள் இருந்து இன்ன வரைக்கும் எந்த தொழுகை நம்ம விடக்கூடாது, கரெக்டாக தொழுகணும் அப்படிம்பாங்க. சில பேருக்கு இந்த சுபு தொழுகைக்கு திடீர்னு வந்திருப்பாங்க, மக்களை பார்த்து அவருக்கு ஒரு ஆசை வந்துடும், பரவாயில்ல இந்த சுபுல இருந்து நம்முடைய தொழுகை நம்முடைய ஆயுள்காலம் வரைக்கும் கரெக்டாக தொழுகணும் அப்படின்னு ஒரு ஆசைகள் இருக்கும். அப்ப அதே மாதிரி தொழுகையுடைய விஷயத்திலும் சரி நாம் ரொம்பவும் பேணுதலாக இருக்க வேண்டும். யார் ஒருவன் தொழுகை வேணும் என்று விடுகிறானோ அல்லாஹ் அவனை காஃபிர் நல்லா சொல்லுகிறான். யார் ஜும்மாவுடைய தொழுகையை வேணுக்கும் என்று யார் விடுகிறார்களோ அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் சிகிட வைக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அப்போ நம்ம எல்லாம் ஜும்மாவுடைய நாள்லையும் சரி தொழுகையா இருக்கட்டும், நம்ம ரொம்பவும் கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த தொழுகையை ஆர்வமாக நம்ம தொழுக வேண்டும். ஜும்மாவுடைய நாளை ரொம்பவும் கண்ணியப்படுத்தணும். ஏதோ இமாம் பயான் பேசுறாரு, ஏதோ குத்துபா ஓதுறாரு, தொழுகை முடிஞ்சிருச்சு வேகமா போயிடுவோம் அப்படின்னு மட்டும் யாரும் இருக்க வேணாம். சில பேருக்கு சொல்லுவாங்க, என்ன இவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பயான் பேசிட்டு இருக்காரு, ரொம்ப நேரம் குத்துபா ஓதிட்டு இருக்காரு, ரொம்ப நேரம் நீட்டு தொழுதுகிட்டு இருக்கிறாரு. எல்லோருக்குமே பல சூழ்நிலைகள் இருக்கும். அந்த ஜும்மாவுடைய நாளை நாம் கண்ணியமாக கருதினால் அந்த நாளை நம்மளே கண்ணியப்படுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜும்மாவுடைய நாளை மக்களுக்காக வேண்டி ஏராளமான துஆ செஞ்சிருக்கிறாங்க. அந்த ஜும்மாவுடைய நாளை வீணாக்காமல் எல்லா நபர்களும் வருகை என்பதற்காக வேண்டி தள்ளி வச்சிருக்கிறாங்க. மக்கள் குறைவாக வந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும், மக்கள் வரட்டும். ஆனா இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தொழுகை தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு படையே வருது பள்ளிவாசலுக்கு. தக்பீர் கட்டினதுக்கு அப்புறம் தான் ஒரு படையே பள்ளிவாசலுக்கு வருது. சலாம் கொடுத்துருக்கிறோம், அந்த கூட்டத்தை காணும். அப்ப இந்த அளவுக்கு அந்த ஜும்மாவுடைய நாளையும் தொழுகை விஷயத்தில் கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் நம்மளையும் கொடுப்பதான் பார்ப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஜும்மாவுடைய நாளை யார் அதிகமாக கண்ணியப்படுத்தி சூரத்துல் கஹ்ஃப் சூராவை ஓதி ஸலவாத்துகளை ஓதி அந்த புனிதமிக்க அந்த நேரத்தையும் பயன்படுத்தி கொண்டு அந்த ஜும்மாவுடைய நாளை யாரு கண்ணியப்படுத்தினார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வழங்கப்படும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் சொல்றாங்க, ஐவேள தொழுகையை யார் நல்ல முறையில் தொழுது தொழுகைக்கு முன்னாடி நம்முடைய கைகால்களை அந்த நல்ல முகங்களை நல்ல முறையில் கழுவி யார் தன்னுடைய ஒழுவை கொண்டும் தொழுகையை கொண்டும் யார் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினார்களோ அவருடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், ஒழுவும் தொழுகையும் அவரை சொர்க்கத்தை கொண்டு போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் 5 நேரம் தொழுகைக்கு முன்னாடி செய்யக்கூடிய அந்த புனிதமான அந்த ஒழுவை நல்ல முறையில் செய்து ஒழுவுக்கு பின்னாடி அல்லாஹ்வை வணங்கக்கூடிய 5 நேரம் தொழுகையும் நல்ல முறையில் தொழுகக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் வாரத்தில் ஒரு நாள் வரக்கூடிய அந்த ஜும்மாவுடைய நாளையும் அந்த பெருநாளையும் சிறப்பானவர்களை கொண்டாடக்கூடிய ஒரு பாக்கியத்தையும்
அந்த ஜும்மாவுடைய நாள் என்பது ஏழைகளின் பெருநாள் என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த பெருநாளை சிறப்பாக கொண்டாடி அந்த ஜும்மாவுடைய நாளை கொண்டு நாளைக்கு மறுமையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சொர்க்கத்தில் நுழைந்தார்களோ அதே போன்று சொர்க்கம் சொல்லக்கூடிய மக்களை வல்லன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த ஊர் வாசையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.